வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சி 8/6/2026. அதனோட இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நிறைய பேர் பேராதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானோட பயிற்சி. சுக்கிர பகவான் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு கிரகம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் சுபகிரகம் அப்படின்னாலே குருன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த சுபகிரகம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் தான். ஏன்னா இந்த ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் மெயின். சந்தோஷம், காசு இருக்கோ இல்லையோ நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 2ஆம் இடம் 7ஆம் இடம். ஆமாம், அது ரொம்ப விசேஷம். ஏன்னா 2ஆம் இடம்னாலே தனவாக்கு குடும்பம், 7ஆம் இடம் களத்திரம். ஸோ வாழ்க்கை துணை துணைனாலே நண்பர்கள், இதெல்லாம் அந்த மாதிரி இந்த சுக்கிரனுக்கு அற்புதமான ஒரு இடம் 2-7. அப்போ இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ கடக ராசிக்கு வரப்போறார். கடக ராசியில் ஆல்ரெடி உச்ச குரு அங்கே உட்காந்துட்டுருக்கார். குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரனும் சேர்றதுனால குரு சுக்கிர யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா இருக்கிற ஸ்தான பலத்தை வச்சு சொல்லலாம். மற்றபடி குரு சுக்கிர யோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த 8/6/2026 3/7/2026 கிட்டத்தட்ட 26 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கடகராசியில் உச்சமடைந்த குருவோட சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கடகம் அப்படிங்கும்போதாலே உங்களுக்கே தெரியும், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம், இதுதான் இந்த நட்சத்திர சஞ்சாரம். இப்படி தான் இந்த சுக்கிரன் கடகராசி சந்திர பகவான் ஒரு இதுதான் பகை கிரகம் அப்படின்னாலும், இடம் அப்படின்னாலும் அவர் சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா புனர்பூசம் ஒரு 4ஆம் பாதங்கிறது ஒரு 3 நாள் தான் வரப்போகிறது. அதுக்கப்புறம் பூசம் சனி பகவான் நட்பு தான். அதே மாதிரி புதனும் நட்பு தான். அதனால நட்பு கிரகத்தோட நட்சத்திர சஞ்சாரத்தில் தான் இவர் வரப்போறார். அதனால இந்த சுக்கிர பகவான் இந்த கடகராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போறார். ஓகே, அந்த வகையில் இந்த சுக்கிரனோட சஞ்சாரத்தை நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் விரயத்தில், அதாவது 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை எப்படி இருக்கும்? யுத்த கிரகங்கள் ரெண்டுமே, யுத்த கிரகங்கள் அப்படின்னாக்கா 2 பேருக்கும் பகை கிரகங்கள். அவரோட வீட்டுக்கு இவர் மறைவு ஸ்தானம், இவரோட வீட்டுக்கு அவர் மறைவு ஸ்தானம். அதனால ஒன்றோடு ஒன்று அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாத கிரகம். இது எப்படி இருக்கும் இந்த சிம்ம ராசிக்கு? ஏன்னா அஷ்டம சனி வேற போயிட்டு இருக்கு. ஆமாம், இந்த சிம்மராசி நேயர்களுக்கு முக்கியமாக இப்போ கஷ்டப்படுறதுக்கு காரணமே அஷ்டமத்து சனி தான். என்ன அதே சமயம் அதுலேருந்து வெளியில் வராங்கன்னாலும் அதுக்கும் காரணம் அஷ்டமத்து சனி தான். என்ன அந்த வகையில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியில் நம்ம பேசும்போது சுக்கிர பகவான் இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்துட்டு இந்த சவாலை சமாளிக்கிற ஒரு இது கொடுத்துருந்தார், ஒரு வருமானத்தை கொடுத்தாரு. இப்போ ஒருத்தருக்கு அடிபட்டுடுச்சு சிம்மராசி நேயர்களுக்கு, அப்போ ஒரு டாக்டர் செலவு அது இது, அதுக்கு இந்த சுக்கிர பகவான் வருமானத்தை கொடுத்தார் ஏதோ ஒரு ரூபத்தில், அதை சமாளி அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் விரயராசிக்கு வர்றார். ஏற்கனவே அங்கே 12ஆம் இடத்துல குரு மறைஞ்சு தான் இருக்கார். அதே சமயம் இந்த சுக்கிரனும் அங்கே போய் மறையிறார். 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், உங்களுக்கே தெரியும். அப்போ மறையிறார் அப்படிங்கும்போதே 12ஆம் இடத்துல மறையும் போது நன்மைகள் தான். ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்து அதிபதி, அரைமறைவு ஸ்தானத்து அதிபதி, அவர் மறையிறது நல்லது. முயற்சிகளின் மூலமாக இவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏதோ ஒரு முயற்சி. ஆமாம், ஆனால் இடமாற்றம் கண்டிப்பாக அமையும். நிறைய பேருக்கு இடமாற்றம் அமையும். ஒரு வீடு மாற்றம், ரொம்ப நாளாக ஒரு வீட்டில் இருப்பாங்க, ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் இருப்பாங்க, திடீர்னு வெக்கேட் பண்ண சொல்லுவாங்க. இவங்களே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எதிர்பாராத திருப்பங்களை கொடுக்குறது தான் 12ஆம் இடம். 8, 12லாம் எதிர்பாராது தான். அப்போ நீ காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ இவங்க இடமாற்றம் பற்றிய சிந்தனை இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. ஓகே, திருமணத்துக்கு உண்டான காலமா? அஷ்டம சனி போயிட்டுருக்கு, குரு சுக்கிரன் சேர்க்கை. இந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல வர்றது திருமண ரீதியாக அதனால் பாதிப்புகளை கொடுக்குமா? அதாவது தடை தாமதங்களோ இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிரச்சனைகள் வர்றதோ அது மாதிரி ஏதாவது கொடுக்குமா? இப்போ இந்த சுக்கிர பயிற்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் குருவையும் சேர்த்து தான் நம்ம சொல்ல முடியும். திருமணம் அப்படின்னாலே குரு சுக்கிரன் 2 பேரும், செவ்வாய், இதெல்லாம் சேர்த்து தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த குரு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 5, 8 குடை அதிபதி. 8ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல மறையறார் அப்படிங்கும் போதே ஒரு வாழ்க்கை துணை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சுபகாரியங்கள். அதே சமயம் அஷ்டமத்து சனி அப்படிங்கும்போது அதை தடை பண்ணுறதுக்கும் சனி பகவான் அனுகிரகம் பண்ணுவார். அப்போ
இவங்களுக்கு முயற்சிகள் அதிகமாக எடுத்தால் தான் திருமண பாக்கியம் கைகூடும். இல்லைன்னா ஏதாவது ஒரு இதில் அப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த குரு வந்து இது அதிசாரமாக வரும்போது கொஞ்சம் ஒரு மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல மறையிறார் அப்படிங்கும்போதே ஜீவனாதிபதி தான் 12ஆம் இடத்துல மறையிறார். ஸோ ஓரளவுக்கு இவங்களுக்கு முயற்சிகள் செய்தால் திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசாபுக்தி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகி கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறையிறது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும், வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும்? வேலை செய்கிற நபர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், மறைமுக எதிர்ப்புகள். என்ன பக்கத்தில் இருக்கிறவனே இந்த சாதாரணமாக பள்ளம் நோண்ட மாட்டான், குண்டூசிலேயே பள்ளம் நோண்டுவான். அப்போ பாருங்கள் நீங்கள் பெரிய அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து ஒர்க் பண்ணணும். நம்மளோட வேலை என்ன, அதேமாரி சக நண்பர்கள்ட்ட சண்டை வச்சுக்கக்கூடாது, பகைமை இதெல்லாம் வேண்டாம். அப்படி இவங்களோட ஒர்க்கை என்ன அப்படியே அனுசரித்து போனாங்கனாலே உத்தியோகத்தில் ஒன்றும் பெரிய மாற்றம் வராது. அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் முடக்கங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஏதாவது ஒரு ரூபத்தில் இப்போவே பார்த்திங்கனாலே நம்ம நாட்டில் இந்த கேஸ் தட்டுப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஹோட்டல்ஸ் மூடிட்டாங்க. ஆமாம், என்ன நிறையா ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் இருக்கும், நைட்டு இருக்காது. என்ன இல்லை ஒன்லி மீல்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டாங்க. ஃபுல்லாக இருந்ததெல்லாம் இப்போ ஜேன்னு இருந்த இடம்லாம் இப்போ அந்த மாதிரி வந்துடுச்சு. அப்போ சில எதிர்பாராத முடக்கங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விலையேற்றமும் இருக்குது. ஏன்னா இது ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக அதையும் ஏற்றிடுறாங்க. பட் அது இறக்கும்போது இது இறக்க மாட்டாங்க. அது ஏறினது தான். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் விலை பரவாயில்லை, கொஞ்சம் ஏறினாலும் கொஞ்சம் இறங்குறது. ஆனால் இந்த மாதிரி இது இறங்காது. இப்போ ஒரு மீல்ஸ் வந்து 80 ரூபா கொடுத்தவங்க 100 ரூபாங்கன்னாங்க, இப்போ 15 ரூபா 20 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ அது குறையும் போது, விலைவாசி குறையும் போது இது கொஞ்சம் குறையணுமே, குறைய மாட்டேன். அது அந்த வகையில் இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில முடக்கங்கள் ஏற்படலாம். ஆனால் அதே சமயம் சில பேருக்கு வந்து ஓரளவுக்கு அதை சமாளிக்கிற ஒரு பக்குவம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, பெண்களுக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்கு? ஏன்னா 8ஆம் இடத்துல சனி அஷ்டம சனியாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பயம், பதட்டம், ஏதோ வேலை ரீதியாக, அவங்க குடும்ப வாழ்க்கை ரீதியாக இவங்க சொல்கிறதே யாரும் கேட்க மாட்டுறாங்க. ஒன்று வேற ஒருத்தர் ஏதாவது சொன்னால் கூட இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. கரெக்டு. என்ன நடக்குதுன்னு புரியாமல் ஒரு சில பேர் இருக்காங்க சிம்ம ராசிக்கு. இப்போ அந்த சுக்கிர பயிற்சிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த பெண்கள் அப்படிங்கும்போதே அவங்களுக்கு இந்த சிம்ம ராசியில் இருக்கிற பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஆளுமை நிறைந்தவர்கள், நம்மளோட தாங்கிற மாதிரி. அப்போ இந்த குடும்பத்தில் இப்போ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அஷ்டமத்து சனி தான் காரணம். ஏன்னா விரயஸ்தானத்தில் தான் குரு இருக்கார். ஏன்னா செலவுகள் தான் இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கே தவிர அந்த அஷ்டமத்து சனியால் தான் ஏகப்பட்ட பாதிப்புகள், மனக்குழப்பங்கள், மனக்கிலேசங்கள், ஒருவித டென்ஷன், பயம் இந்த மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பேர். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். எப்படின்னா இந்த விருந்து, கேளிக்கைகள், ஒரு சினிமா, ட்ராமா இதெல்லாம் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதேமாரி சில பேருக்கு இந்த வயதான பெண்கள் ஆண்களாகட்டும் இந்த புனித யாத்திரை செல்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இதை வச்சு அவங்க ஒரு மன சந்தோஷத்தை அடைவாங்க. ஏன்னா சுக்கிரன் சந்தோஷக்காரகன் அப்படின்னா சந்தோஷமான செலவுகள் இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு சார் இந்த காலகட்டத்தில்? தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போதே இவங்களுக்கு சில பேருக்கு வந்து இடமாற்றம் கிடைக்கும். இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போய் பண்ணலாமாங்கிற ஒரு இது. ஸோ அந்த தொழிலை வேறு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு அபிவிருத்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 8ல் இருக்கார் அப்படிங்கும்போதே கொஞ்சம் உஷாராக வேலை செய்யணும் இவங்க. அவ்வளோதான். அந்த இடமாற்றத்தை சந்தோஷமாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்கிற மாதிரி போயிட்டுருக்கும். ஒன்றும் பெரிய பாதகங்கள் இருக்காது. ஓகே, பரிகாரம் சிம்ம ராசிக்கு பரிகாரம் அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுறது நல்லது. யாருக்காவது ஒரு 2-3 பேருக்கு ஒரு டிஃபன் வாங்கி கொடுக்குறது, அந்த சாப்பாடு. நான் என்ன சொல்லேன், நீடி பீப்புள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளே கொண்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து போட்டு வந்துடுறாங்க. அது வந்து என்ன கதைன்னு தெரியல. அது நம்ம வாரம் நம்மளே ஒரு கெட் டுகெதர் மாதிரி போயிடுவோம், அது வேற. ஆனால் இது நீடி பீப்புள், ரொம்ப சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஒரு 2-3 பேருக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை காலையில் கொடுத்தாங்கனால ரொம்ப நல்லது. சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணாலே இந்த சிம்மராசினியர்களுக்கு 3-10 அதிபதி சுக்கிர பகவான் விரய ராசியில் இருந்தாலும் ஒரு சுப விரயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.